சுற்றி பார்த்தாலும் பச்சை நிறத்தில் பசுமையாக தென்பட்டது இந்த அழகிய கிராமம். அப்படி என்னதான் பயிரிட்டு உள்ளார்கள் என்று அருகில் சென்று பார்த்தால் செடியில் மஞ்சள் பூவுடன் வானத்தை நோக்கி ராக்கெட் மாதிரி பச்சை நிறத்தில் வெண்டை வளர்ந்துள்ளது. இதனை விவசாயிகள் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை வெயிலடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி தங்களுடைய வேலைகளை அயராமல் செய்து வருகிறார்கள். கால்கள் சேற்றில் நடக்க கைகள் படக் படக்குவென்று வெண்டைக்காய்களை அறுவடை செய்ய ஆரம்பித்தது. அப்படி வியர்வை சிந்தி பறித்த காய்கறிகளை ஒரு மூட்டையில் கட்டிக்கொண்டு வயலுக்கு மத்தியில் தலைக்கு மேல் சுமையாக சுமந்து மூச்சம் முட்ட நடந்து வருகிறார்கள் விவசாயிகள். அப்படி பார்த்து பார்த்து அறுவடை செய்த வெண்டையை கிலோ 5 ரூபாய்க்கும் 8 ரூபாய்க்கும் வியாபாரிகள் கொள்முதல் செய்யும் போது விவசாயிகள் கண்களிலோ இரத்த கண்ணீர் வருகிறது. காலை முதல் மதியம் வரை சிந்திய வியர்வைக்கும் கால் வலிக்கும் பலன் இல்லாமல் இந்த வெண்டை அறுவடை செய்து விற்பனை செய்யப்படுகிறது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை பார்க்கும்போது நம் கண்களில் கண்ணீர் முட்டுகிறது. அப்படி பயிரிட்ட விவசாயிகளுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் இந்த காய்கறிகளை அறுவடை செய்து தங்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வெண்டை பயிர் வைக்கிறோம். ஒரு வெண்டை நாங்கள் பயிர் வைக்கிறோமே தவிர எங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகுது. ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவாகுது. அந்த 50,000 நாங்கள் செலவு பண்ணி எங்களுக்கு முதலே வரமாட்டுது. இன்னும் இப்போ விற்கிற வேலைக்கு 5 ரூபா 6 ரூபான்னு 5 ரூபா 6 ரூபான்னு போடுறாங்க. எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. எங்களுக்கு உர வேலை மருந்து வேலை இதெல்லாம் எங்களால் ஒன்றுமே விவசாயமே பண்ண முடியல. நாங்களும் விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விவசாய குடும்பத்துலேருந்து விவசாயம் பண்ணிக்கின்னு இருக்கிறோம். காலையில் ஏந்தனாக்கா கரெக்டாக 4:30 மணிக்கு 4 மணிக்கு ஏந்திருப்போம். வீட்டில் இருக்கிற மாடு அதை இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொல்லிக்கு போவோம். கரெக்டாக 6 மணிக்கெலாம் கொல்லியில் போய் நிற்போம். 6 மணிலேருந்து கரெக்டாக 11:30 வரைக்கும் ஆளை வச்சு வெண்டைக்காய் ஒடிப்போம். அதை எடுத்துன்னு போய் கம்பெனியில் போகிறதுக்கு மணி 12 ஆகும். இது வரைக்கும் நாங்கள் சாப்பிடவும் முடியாது. சாப்பிடாத இருந்தே எங்கள் உடம்பு போயிடுச்சு. 12 1 மணி வரைக்கும் அந்த வேலையை செய்வோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.